வணக்கம் நேர்களே, இன்னைக்கு வண்ணத்திரை நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் டிமாண்டி காலனி. அருள்நிதி ஹீரோவா நடிக்க இவர் கூட ரமேஷ், அபிஷேக், ஷனத், ஆண்டி ஜார்ஜ் கெலனன், மதுமிதா, MS பாஸ்கர் மற்றும் சிலர் நடிச்சிருக்காங்க. அரவிந்த் சிங்கின் ஒளிப்பதிவில் கேபாப் ஜெர்மியாவுடைய இசையமைப்பில் இந்த படத்தை இயக்கியிருக்கார் அஜய் ஞானமுத்து அண்ட் தயாரிச்சிருக்காங்க மூகா தமிழரசு மற்றும் ஸ்ரீ தென்னாண்டால் ஃபிலிம்ஸ்க்காக N ராமசாமி. இந்த படத்துடைய கதை: ஹீரோ அருள்நிதி, ரமேஷ், ஷனத், அபிஷேக் இந்த நால்வரும் நண்பர்கள். இதில் ஷனத் பேய்ப்படம் எடுக்கணுங்கிறதுக்காகவே அதுக்கான தகவல்களை சேகரித்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர். ஷனத்தோட வற்புறுத்தல்னால ஒரு நாள் இரவு மற்ற மூவரும் 10க்கும் மேற்பட்டோர் பேயால் இறந்து போன டிமாண்டி பங்களாக்கு போகிறாங்க. டிமாண்டி பங்களாவை சுற்றி பார்த்து ரூமுக்கு வந்த பிறகுதான் அங்கேருந்து ஷனத் ஒரு விலை உயர்ந்த தங்க டாலரை எடுத்துகிட்டு வந்துட்டாருங்கிறது அருள்நிதிக்கு தெரிய வருது. அதில் இருக்கிற தங்கத்தை பிரித்து 4 பேரும் செட்டில் ஆகிடலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அந்த ரூமில் பல மாற்றங்கள் ஏற்படுது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்த ஆண்டி ஜான் பிரபுவோடைய புத்தி சுவாதீனம் இல்லாத மனைவியை யாரோ கற்பழிச்சிடுறாங்க. அதனால் மனமுடைந்து போகிற பிரபு எல்லாரையும் சுட்டு கொண்டுட்டு தானும் தீயில விழுந்து இறக்குறாரு. அந்த மனைவிக்கு அவர் ஆசையாக செஞ்சு கொடுத்த டாலரை தான் இவங்க ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்கிறதும், அதனால் அந்த பிரபுவே ஆவியாக இங்கே வந்திருக்காருங்கிறதும் அருள்நிதிக்கு தெரிய வருது. அருள்நிதி எவ்வளவு முயன்றோ அந்த ஒரே இரவில் அவருடைய நண்பர்கள் ஒவ்வொருத்தராக இறக்குறாங்க. இறுதியில் அருள்நிதி தன்னை காப்பாற்றிக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி திகில் கதை. ஹீரோ அருள்நிதி படத்தின் ஆரம்பத்தில் மதுமிதாவிடம் மாட்டிக்கொண்டு சின்ன சின்ன காமெடி செய்தாலும் இரண்டாம் பாதியில் இவர் கொடுக்கிற முழு ரியாக்ஷன்ஸ் படம் பார்ப்பவர்களை பயமுறுத்துது. நண்பர்களை காப்பாற்ற இவர் போராடும் ஒவ்வொரு காட்சியும் நட்பின் பலம். இவர் நண்பர்களாக வரும் ரமேஷ், ஷனத், அபிஷேக், நாடி ஜோதிடராக வரும் MS பாஸ்கர், ஃபிலிம் ப்ரொடியூசராக வரும் சிங்கம் புலி எல்லோருமே பதமான நடிப்பு. ஒளிப்பதிவாளர் அரவிந்த் சிங், இசையமைப்பாளர் கேபாப் ஜெர்மியா இருவரும் படத்தோட மூடை சரியாகவும் உயர்வாகவும் பதிவு செஞ்சிருக்காங்க. கலை இயக்குனர் சந்தானம் பேச்சுலர்ஸ் ரூமையும் அதற்குள் வரும் பனிப்பொழிவையும் தத்ரூபமாகவும் யதார்த்தமாகவும் அமைச்சிருக்காரு. இயக்குனர் அஜய் ஞானமுத்து சுத்தமான கலப்படம் இல்லாத நடுநடுங்க வைக்கும் ஒரு பேய் படத்தை கொடுத்திருக்காரு. ஹீரோ அருள்நிதியை தனக்காக டூயட் பாட ஒரு ஹீரோயின் இல்லாமல் நடிக்க வைத்திருப்பது வரவேற்புக்குரியது. இருந்தாலும் பிரிட்டிஷ் காலத்தில் வரும் ஆண்டி ஜார்ஜின் காதலும் அதற்கான முடிவும் ஆழமானது. ஒரே ரூமிற்குள் படத்தின் இரண்டாம் பாதியை பரபரப்பான காட்சிகளால் நிரப்பியிருக்கும் டிமாண்டி காலனி வெற்றிக்கான பாதை.